வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பானிபூரியில் நிறைந்திருக்கக்கூடிய தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பானிபூரியை விரும்பி சாப்பிடக்கூடியவங்க நீங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மூலை முடுக்குகளில் தள்ளுவண்டி கடைகளில் வச்சு பானிபூரி விற்கிறாங்க. இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பானிபூரி இல்லாத ஏரியாவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தின்பண்டமாக நமக்கு எப்படி இருக்கணும், இந்த வடை, பஜ்ஜி, போண்டா, முறுக்கு இந்த மாதிரி நொறுக்கு தீனிகளை சாப்பிடுவோம். ஆனால் இப்போ நொறுக்கு தீனி லிஸ்ட்டில் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா பானிபூரிக்கு தான் இருக்குது. புளிப்பு, காரம் அப்படின்னு பல்வேறு சுவைகளில் பல பேரும் பானிபூரிக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னு தான் உண்மை. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய இந்த பானிபூரி உடல்நலத்திற்கு நன்மைகளை தருதான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க மக்களே. இதன் மூலமாக உங்களுக்கு தீமைகள் தான் கிடைக்குது. அதெல்லாம் என்னென்னன்றதை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கு பானிபூரி பார்த்தோம்னா உங்களுக்கு தீமைகளை கொடுக்கும். ஸோ உடல் பருமனை அதிகப்படியாக அது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பானிபூரிக்கு பயன்படக்கூடிய முக்கிய மூலப்பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மைதா மற்றும் பேக்கிங் சோடா. இது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். நாம் இது தொடர்ச்சியாக உணவுகளை சேர்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா உடல் பருமன் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. மேலும் சர்க்கரை நோய் போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதாக குறிப்பிடுறாங்க. சின்னஞ்சிறு பூரி எல்லாமே பாக்கெட்டுகளில் இருக்கிறதா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எங்கே தயாரிக்கப்படுது, சுகாதாரமான முறையில் தான் தயாரிக்கப்படுதா அப்படின்றத பற்றி நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவு பானிபூரி சாப்பிட்றது தவிர்த்துட்டு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. புற்றுநோய் ஏற்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா பானிபூரி உங்களுக்கு வாய்ப்புகளை அதிகமாகவே கொடுக்கும் புற்றுநோய் ஏற்படுத்துறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பூரி தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் எந்த அளவுக்கு சுத்தமானது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பொதுவாக எண்ணெயை ஒரு முறை தான் நம்ம கொதிக்க வைத்து பயன்படுத்துகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் எண்ணெயை மீண்டும் மீண்டும் கொதிக்க வைத்து பயன்படுத்துவாங்க. மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி எண்ணெயில் பொரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பூரியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது உடலில் கெட்ட கொழுப்புகளை சேர வைக்கும். ஸோ இது புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆபத்தான மோசமான அந்த அட்டாக்கையுமே நம்ம ஏற்படுத்தும். இப்போ பானிபூரியில் அந்த பான் மசாலா கலப்பதாக கூறப்படுது. பான் மசாலாவுமே ஒரு வகை புகையிலை பொருள் தான். இதனால புகையிலையால் ஏற்படக்கூடிய புற்றுநோய் போன்ற பல்வேறு விதமான கேன்சர்ஸ், நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய ஆரோக்கியமற்ற அந்த புற்றுநோயினுடைய அந்த தன்மையால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புற்றுநோய் அட்டாக் ஆகும். ஆரோக்கியமற்ற பானிபூரியால் உங்களுக்கு அது வர ஆரம்பிக்கும். கவனமாக நீங்கள் தான் இருந்துக்கணும். வயிற்றில் புழு உண்டாக்கக்கூடிய அபாயம் கொண்டது பானிபூரி. இப்போது நம்ம அந்த பானிபூரி இருக்குங்க இல்லையா, அந்த பூரியை பெருவிரலால் உடைத்து அதனுள்ள உருளைக்கிழங்கு மசாலாவை திணித்து இந்த புதினா நீரில் முக்கி எடுப்பாங்க தான். அதுதான் பானிபூரியை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எந்த விதமான க்ளவுஸுமே அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அப்படியே வெட்ட வெளியில் பானிபூரி விற்பனை செய்வாங்க. கையால் உடைத்து தண்ணீரில் முக்கி கொடுக்கறது போது அந்த கை எந்த அளவுக்கு அவங்க சுத்தமாக இருக்குன்றதை நம்ம முக்கியமாக கவனிக்கணும். அப்படி இல்லைன்னா கையோடைய அந்த பெருவிரல் நகத்தில் படுந்திருக்கக்கூடிய அழுக்கு பானிபூரிலுமே ஒட்டிக்கும். ஸோ அப்போ நம்ம அதை சாப்பிடும்போது பல்வேறு விதமான உடல்நல பிரச்சனைகள் அது நமக்கு ஏற்படுத்தும். சில வகை புழுக்கள் கைகளில் இருந்து தான் பரவுது அப்படின்றது கூறப்படுது. ஸோ அதை நீங்கள் சாப்பிடும்போது அந்த வயிற்றில் இந்த புழுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா வயிற்றில் புழு உருவாகிறதுக்கான சான்சஸை அது ஏற்படுத்துறதால நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கை பார்த்தீங்கன்னா பானிபூரி உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அப்போ பானிபூரி விற்பவனுடைய அந்த கைகளில் பாக்டீரியா தொற்றுகள் ஏதாவது ஒரு வேலை இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஸோ அவங்ககிட்ட நமக்கு அந்த பானிபூரியை வாங்கி சாப்பிடும்போது அந்த பானிபூரியில் வாந்தி, வயிற்றுப்போக்கு இதெல்லாமே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ், பிரச்சனைகள் ஏற்படலாம். மேலும் பானிபூரி அதிகமாக நம்ம சாப்பிட்றோம், அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம்னா டைஃபாய்டு இருப்பதற்கான அபாயமும் நமக்கு இருக்குது. ஸோ டைஃபாய்டெலாம் பார்த்தீங்கன்னா அசுத்தமான தண்ணீர் உணவுகளை எடுத்துக்கொண்டாலே நமக்கு அந்த குடல் காய்ச்சல் ஏற்பட்டுரும். ஸோ அந்த டைஃபாய்டு ஏற்பட்டுரும். ஸோ அது ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். வாந்தி, வயிற்றுப்போக்கு, டைஃபாய்டெலாம் வரக்கூடாதுன்னா பானிபூரியிடமிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பானிபூரி இந்த சுகாதாரமற்ற ஒரு சூழ்நிலையில் விற்கப்படுது. அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போ பெரும் நகர பகுதிகளில் சாலை தள்ளுவண்டி கடைகளில் பானிபூரி விற்பாங்க. சில கடைகள் பார்த்தீங்கன்னா அந்த சாக்கடைக்கு அருகிலே தான் கூட வச்சிருப்பாங்க. அங்கே சுற்றுச்சூழல் சுகாதாரமற்ற நிலையில தான் இருக்கும். ஸோ அந்த விடத்தில் விற்கப்படக்கூடிய பானிபூரி எப்படி சுகாதாரமாக இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ புதினா ரசம் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய அந்த தண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தண்ணீர் அவங்க தான் எடுத்துட்டு வருவாங்க. அது சுகாதாரமற்றதாக இருந்தால் கடுமையான பக்க விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தும். ஏன்னா தெருவோர கடைகளில் விற்கப்படக்கூடிய சுகாதாரத்திற்கு உத்தரவாதம் இல்லாத உணவுகளை நம்ம தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் பானிபூரியுமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றது குறிப்பிடுறாங்க. கிருமி தொற்று நிறைய ஏற்பட்டதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நொறுக்கு தின்பண்ட உணவுகள்லேயே அதிகம் கிருமி தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு பானிபூரிக்கு இருக்குன்றது குறிப்பிட்டிருக்காங்க. பானிபூரி விற்பவர்
இப்போ பரவக்கூடிய ஏதாவது நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கிறவங்களுக்குமே அந்த பாதிப்பு வந்து ஏற்படுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. சுவைக்கு நம்ம ஆசைப்பட்டு சுகாதாரம் இல்லாத தின்பண்டங்களை உண்பதை தவிர்க்கணும். காரம் புளிப்பு அப்படின்னு சுவை மிகுந்து காணப்படக்கூடிய பானிபூரியில் சத்துக்கள் பெரிதாக ஒன்றும் கிடையாதுன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1% கூட அது உங்களுக்கு நன்மைகளை தராது. வெறும் சுவைக்காக ஆசைப்பட்டு நமக்கு பல்வேறு பக்க விளைவுகள் ஏற்படும். இப்போ சாலையோர கடைகளில் விற்கப்படக்கூடிய பானிபூரிகளை சாப்பிடாம சுகாதாரமான முறையில் நீங்களே தயாரித்து கூட சாப்பிடுங்க. வீட்டில் கூட சுகாதாரமான முறையில் பானிபூரி தயாரித்து சாப்பிடலாம். பானிபூரி வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்றத வந்து யாருமே உங்களுக்கு குறிப்பிடல. நீங்களாகவே தயாரித்து சாப்பிடுங்க. அதுதான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். மாறாக இப்போ அது வந்து நீங்கள் தெருவோர கடைகளில் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா ஓகே, ஆரோக்கியம் இல்லை சுகாதாரமற்ற சூழல் இருக்குன்னா அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுக்காக தான் இந்த பதிவு. மற்றபடி பானிபூரி விற்கக்கூடியவர்களை வந்து எதிர்க்கிறதுக்காகவோ அல்லது அவங்களுடைய கடையை வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் இந்த பதிவு கிடையாது. ஆரோக்கியமான சூழல் இருந்துச்சுன்னா நம்ம எந்த உணவுகளையும் எடுத்துக்கலாம். ஆரோக்கியமற்ற சூழல் இருக்கும்போது தான் அது நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்றத அவங்களுக்கு குறிப்பிடுறோம். ஸோ கவனமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.